வணக்கம். பாபாவினுடைய அனுகிரக சாய்பாபா ஆலயத்தில் குரு பூர்ணிமா விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால பாபாவுடைய பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இப்போது மகா அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் மகிழ்ச்சியாக பெற்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. 10 மணி முதல் 12 மணி வரை பஜனையும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. மாலை ஆரத்தியும் உள்ளது. பாபாவினுடைய ஆசீர்வாதத்தினால் அனைத்தும் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெறும். மகிழ்ச்சி, சந்தோஷம். குரு பூர்ணிமா மட்டும்தான். குரு பூர்ணிமா தான் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு பூர்ணிமா வரும். குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த சிறப்பான பூஜை வரும். 1904ஆம் ஆண்டு பாபா வாழ்ந்த பூத உடலோடு இருக்கிற காலத்துல அன்னை ராதாகிருஷ்ண மாயினால ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த குரு பூர்ணிமா. அதுக்கு முன்னாடியும் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி குரு பூர்ணிமா விழா இருக்கு. அதுக்குதான் வியாச பூர்ணிமான்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது வியாச முனிவருக்காக ஏற்படுத்தப்பட்ட அனைத்து குருமார்களுக்கான ஒரு பௌர்ணமியா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமி தான் குரு பூர்ணிமா. இது அனைத்து குருக்களுமே இது சமர்ப்பணம். நமது பாபா அனைத்துக்குமான கடவுளுக்கும் குரு, அனைத்துக்குமானவர் சீரடி சாய்பாபா, சமர்த்த சர்க்குரு சாய்நாத் மகராஜ். ஆகையால அவருடைய இந்த குரு பூர்ணிமா விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். பாபாவோட அருளால குரு பூர்ணிமா இது 2வது வருஷமா இந்த அனுகிரக சாய்பாபா கோயில பண்ணிட்டு இருக்கோம். ரமேஷ் அவர் தீவிர சாய்பாபா பக்தர். அவரோட மனசு வச்ச காரணத்தினால இந்த குரு பூர்ணிமா ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா அமைஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானமும் இன்னைக்கு பிளான் பண்ணோம். பாபாவோட அருளால இன்னைக்கு அன்னதானமும் ரொம்ப சிறப்பா நடந்தது. இந்த ஃபங்க்ஷனை மீண்டும் ரமேஷ் அவர்கள் வந்து பாபாக்கு நிறைய செஞ்சு இந்த சிறப்பான ஃபங்க்ஷன் இன்னும் ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு பஜனைக்காக ரொம்ப தீவிரமான சாய் பக்தர்கள்லாம் வந்து இங்க பஜனை பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். பாபா கோயில்ல இவ்வளவு சிறப்பா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாபா மனசு வச்சு பாபாவா இன்னைக்கு நடத்தணுங்கிறதுல பல சாய் பக்தர்கள் இங்க வந்து பாபாவை வணங்கினது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி பாபா எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்சு இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு இதுக்கப்புறமும் எல்லா சாய் பக்தர்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கணும். என்னைக்கும் சாய்பாபா எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை எல்லாம் நல்ல வழிகாட்டி நடத்தி கொண்டே இருக்கணும்னு பாபாக்கு வேண்டிக்கிறேன். ஓம் சாய்ராம். இன்னைக்கு எக்மோர்ல இருக்கிற அனுகிரக சாய்பாபா கோயிலுக்கு நாங்க வந்திருக்கிறோம். பாபாவுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இந்த குரு பௌர்ணமியில ஒரு விசேஷமான பௌர்ணமி நாள். ஷிரடி பாபாக்கு உகந்த இந்த ஒரு குரு பௌர்ணமியில பாபாவுடைய இந்த அனுகிரகம் எங்களுக்கு இந்த இடத்துல பஜனை பண்ற பாக்கியம் திரு ரமேஷ் சாய்ராம் அவர்களால எங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. பஜனையும் ரொம்ப அருமையா நடந்தது.
இது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சுவாமி எங்களை வந்து அழைச்சிருக்காரு அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம் சாய்ராம். இந்த ஒரு அனுகிரகம் பாபா கிட்ட இருக்கிற அந்த ஒரு அனுகிரகம் எல்லாருக்குமே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் மனசார அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். மஞ்சுநாத் டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு மஞ்சுநாத் டாக்டர். அவர் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமை எடுத்து ரொம்ப அழகா வந்து நடத்தியிருக்காரு. அன்னதானம் எல்லாம் ஒரு பொதுமக்கள் எவ்வளோ பேர் வந்து 500 பேருக்கு மேல வந்து அன்னதானம் போட்டிருக்காரு. இந்த ஒரு சாய் பஜன் பிளஸ் வந்து ஆராதனை ஆரத்தி எல்லாம் ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் இன்னும் நல்லா பெரிய லெவல்ல வளர்ந்து நல்லா இருக்கணும். நம்ம ஸ்ரீ சத்யசாய் பாபாவுடைய வருகையும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு சுவாமி. அதனால இந்த கோயில் இன்னும் நல்ல புகழடைஞ்சு இன்னும் நிறைய பேர் வந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சாய்ராம். சாய்ராம், இந்த ஷிர்டி சாய்ராம் கோயிலுக்கு நான் வருவேன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரமேஷ் சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு பஜன் நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி சாய்ராம் அவ்வளவு தூரம்லாம் நடக்க முடியும்னா, நீங்க வருவீங்க எங்க இருந்தாலும் வாங்க, 4 பேர் இருந்தா கூட பரவாயில்ல சாய்ராம்னாங்க. ஆனா கடவுள் வந்து ஒரு 10 பேர்கிட்ட எங்களை இட்டுட்டு வந்துட்டாங்க பாடுறதுக்கு. நல்லதனமா எங்களுக்கு பாடுறதுக்கும் சான்ஸ் இருந்து ரொம்ப அனுபவிச்சோம். சாப்பாடும் நல்ல சாப்பாடா போட்டாரு. அவர் சொல்லியிருக்காரு, மஞ்சுநாத் டாக்டர் சாய்ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரம் வாரம் உங்களால முடிஞ்சா கூட வாங்கம்மா, இதுக்கு முன்னாடி நாங்க வந்து வெளியில இருந்து தான் சாப்பாடு எடுத்து போட்டோம், இனிமேல் பட்டு நாங்க இங்கேயே சமையல் பண்ணி போடலாம்னு இருக்கோம்ன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் சாய்ராம். சாய்ராம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.